சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க ராஜாங்கத்த இங்க போஸ் வந்துட்டு கார வச்சு ஏத்திட்ட பிறகு, சேது வந்துட்டு போஸ கை களவுமா புடிச்சு, கை கால உடைச்சு, இங்க போலீஸ்ல புடிச்சு குடுத்தது சரிதான் நீங்க நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க போஸ் வந்துட்டு போதையில ராஜாங்கத்து மேல இருக்க கோவத்துல வந்துட்டு, இங்க போஸோட ஃப்ரெண்ட் கார் எடுத்துட்டு போயிட்டு, இங்க ராஜாங்கத்து மேல கார் ஏத்திட்டு, உடனே போஸ் வந்துட்டு அங்கருந்து தப்பிச்சு போயிடுறான். அப்பதான் இங்க ராஜாங்கம் வந்துட்டு கார் ஏத்துன உடனே அடிபட்டு கீழ விழுந்துறாரு. இங்க ராஜாங்கம் கீழ விழுவும். அப்பதான் அங்க ஊர்க்கார் ஒருத்தர் வந்துட்டு ராஜாங்கம் கீழ விழுந்தத பார்த்துட்டு, "இது அமைச்சர் ராஜாங்கம் ஆச்சே, என்னாச்சு இவருக்கு?" அப்படிங்கிற மாரி பதட்டத்தோட வந்துட்டு அந்த ஊர்க்காரரும் வேகமா ஓடி போயிட்டு, இங்க ராஜாங்கம் வீட்டு வெளியில இருக்க அந்த போலீஸ் கிட்ட வந்துட்டு அந்த ஊர்க்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி ராஜாங்கம் ஐயாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி அமைச்சர் ராஜாங்கம் ஐயா கீழ விழுந்திருக்காரு அப்படிங்கிற மாரி அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு ஓடி போயிட்டு இங்க போலீஸ் கிட்ட சொல்லவும், உடனே இங்க போலீஸ் வந்துட்டு ராஜாங்கம் அடிபட்டு இருக்க இடத்துக்கு போக, இன்னொரு போலீஸ் வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி அமைச்சர் ராஜாங்க ஐயாக்கு வெளியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. யாரோ கார் ஏத்திட்டு போயிட்டாங்களாம். அப்படிங்கிற மாரி இங்க போலீஸ் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்கிட்டயும் சொல்ல, உடனே இத கேட்ட உடனே இங்க சேது பயத்துல, பதட்டத்துல வந்துட்டு இங்க சன்னாசி கூப்பிட்டுட்டு அங்க ராஜாங்க இருக்க இடத்துக்கு போறாரு. உடனே இங்க ராஜாங்கத்த இங்க சேது, சன்னாசி அந்த போலீஸ் எல்லாருமே வந்துட்டு ராஜாங்கத்த கூட்டிட்டு போயிட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு சேர்த்து வச்சுறாங்க. அப்பதான் இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இங்க டாக்டர் இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் இங்க வீட்ல இருக்க எல்லாரும் கிளம்பி இங்க ஹாஸ்பிட்டல் வந்துறாங்க. இங்க வீட்ல இருக்க எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வருவோம். இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு ஓடி வந்துட்டு இங்க சேதுவ புடிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. "ஐயா சேது என்னய்யாச்சு உங்க அப்பாக்கு? ராசாங்க நல்லா இருக்கானா ஐயா? ராசாங்க என்னய்யாச்சு?" அப்படிங்கிற மாரி அழுதுட்டே வந்துட்டு எங்க அப்பத்தா சேதுவ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு எங்க அப்பத்தா கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்காரு. "தெரியல அப்பத்தா, அப்பாவ யாரோ காருக்காரன் இடிச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்பத்தா. அப்பா கீழ விழுந்ததுல பக்கத்துல இருந்த கல்லுல போயிட்டு தலை மோதிருக்கு அப்பத்தா. எனக்கும் வந்துட்டு பயமா இருக்கு அப்பத்தா. டாக்டர் இன்னும் வெளியில கூட வரல அப்பத்தா. அப்பாவ தான் பார்த்துட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி அழுதுகிட்டே வந்துட்டு இங்க சேது ஒரு பக்கம் அப்பத்தா சொல்லிட்டு இருக்க. இத கேட்ட உடனே இந்த பக்கம் மோகனாக்கு, சாவித்திரிக்கு, ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா, பயமாயிடுது. உடனே இங்க மோகனா வந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. அப்பதான் அங்க பக்கத்துல சாவித்திரி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி பத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க. அந்த தமிழ்ச்செல்வி மட்டும் நம்ம வீட்ட இவ்வளோ நேரத்துக்கு ஏமாத்தாம இருந்தது அப்படின்னா, எங்க அண்ணன் இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டு வெளியில வந்திருப்பாரா? வெளியில வந்து யாரோ ஒரு காருக்காரன் வந்துட்டு எங்க அண்ணன் இடிச்சுட்டு போயிருப்பானா? எல்லாத்துக்குமே காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான். அவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாளோ, அப்பத்துலருந்து இந்த வீட்டோட சந்தோஷமே போயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு போய் இப்படி ஆகலாமா? எங்க அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி ஒரு சைடு தமிழ்ச்செல்விய பத்தி ஹாஸ்பிட்டல்லே பேசிட்டு இருக்க. அப்பதான் அங்க பக்கத்துல ஈஸ்வரி வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துட்டு, "சேது மாமாவ கார்ல இடிச்சுட்டு போனவன் யாரு என்ன சொல்லிட்டு விசாரிச்சியா? யாரு அவன் அவ்வளவு தைரியமா வந்துட்டு மாமா மேல இடிச்சுட்டு போயிருப்பான்? அவன் யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது சேது. உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தியா இல்லையா?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு உடனே கோவப்பட்டு, "இல்ல சின்னம்மா, எங்க அப்பாவ கார்ல இடிச்சுட்டு போனவன் நான் போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அப்படின்னா, உண்டிலேன்னு பண்ணிடுவேன். எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு கோவப்பட்டு பேச, அப்பதான் இங்க பக்கத்துல சன்னாசி வந்துட்டு, "சேது இல்ல சேது நம்ம போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் குடுத்து வைப்போம். போலீஸ் வந்து எப்படியும் விசாரிப்பாங்க. அதுவும் அண்ணன் வேற வந்துட்டு அமைச்சரா இருக்காரு. இப்படி இருக்கும்போது, அண்ணனுக்கு இப்படி நிலைமை வருது அப்படின்னா, அது அது பத்திரிக்கைல தான் வரும் சேது. அதனால நான் போயிட்டு ஒரு வார்த்தை போலீஸ்ல வந்துட்டு இந்த விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க சன்னாசி அங்கருந்து கிளம்பி போகும்போது தான், அங்க டாக்டர் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு வெளியில வராரு. அப்பதான் அங்க டாக்டர் வந்துட்டு வெளிய வருவோம். அப்பதான் அங்க இருந்த மோகனா வந்துட்டு இங்க டாக்டர பார்த்துட்டு அழுதுட்டே வந்து டாக்டர் கிட்ட கேட்கறாங்க. "டாக்டர் எதுவும் ஆகலங்க என் புருஷனுக்கு. நல்லா இருக்காரு அவரு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கத்த பத்தி இங்க மோகனா கேட்டுட்டு இருக்க. அப்பதான் இங்க டாக்டரும் வந்துட்டு, "இல்லம்மா அவர் இப்ப இருக்க நிலைமைக்கு அவர் நிலைமை சரியில்ல. அவருக்கு தலையில அடிபட்டுருக்குமா. கல்லுல போயிட்டு தலை மோதிருக்கு. அதனால கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தாம்மா அவரு இருக்காரு. அதாவது ஐசியூ வச்சிருக்கோம். நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதுவும் பயப்படாதீங்கம்மா. நாங்க அதுக்கு தான் வந்துட்டு அவர தீவிரமா பார்த்துட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கத்த பத்தி இங்க டாக்டர் வந்துட்டு இங்க வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் சொல்லிர்றாங்க. இத கேட்ட உடனே இங்க அப்பத்தாக்கு அழுகை தாங்க முடியல. இங்க அப்பத்தா ஒரு சைடு அழுதுட்டு இருக்க. இந்த பக்கம் சாவித்திரி, மோகன் எல்லாருமே அழ ஆரம்பிச்சுறாங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு வாயடிச்சு போயிட்டு கண்ணுல தண்ணி மட்டும் வந்துட்டு இருக்கு சேதுக்கு. இத கேட்ட உடனே அப்பதான் இங்க டாக்டரும் வந்துட்டு இந்த மாரி சொல்லிட்டு கிளம்பி போயிர்றாங்க. உடனே இங்க திரும்பவும் அப்பத்தா வந்துட்டு இங்க சேது கிட்ட பேசிட்டு இருக்காங்க. "சேது என்ன சேது டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க. உங்க அப்பன் ராசாங்கம் வந்துட்டு அடிபட்டு முடியாம உள்ள படுத்துட்டு இருக்கானாமே. என்ன சேது டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க. எனக்கு பயமா இருக்கு சேது." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு சைடு அப்பத்தா அழுதுட்டே வந்துட்டு இங்க சேது கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "நீ ஒண்ணும் அழாத அப்பத்தா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆவாது. அப்பாவ இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் சும்மா விடமாட்டான் அப்பதா." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு கோவமா பேசிட்டு அங்க இருந்து கருப்ப கூப்பிட்டுக்கிட்டு
மாமா என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வந்துட்டு கருப்ப கூப்பிட்டு அங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ராஜாங்கத்துக்கு இப்படியான விஷயத்த வந்துட்டு அங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு இங்க தமிழ்ச்செடி வீட்டுல இருக்க செல்லப்பாண்டிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி அமைச்சர் ராஜாங்க ஐயா உங்க சம்பந்தியம் வந்துட்டு யாரோ கார்காரன் வந்துட்டு இடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அமைச்சர் ராஜாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காராமே அப்படிங்கிற மாதிரி இங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் போயிட்டு இங்க செல்லப்பாண்டிட்ட சொல்ல உடனே இங்க செல்லப்பாண்டி ரொம்ப பதறி போயிட்டு வீட்டுல இருக்க தமிழ்கிட்ட அது மட்டும் இல்லாம அங்க வீட்டுல இருக்க வசந்திட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பதான் இதை கேட்டவொடனே எங்க தமிழ்ச்செல்விக்கு பயத்துல ரொம்பவே பதறி போயிறாங்க. உடனே எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "அப்பா வாப்பா போலாம். மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியலப்பா. வாப்பா போய் ஹாஸ்பிட்டல்ல மாமாவ பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியும், செல்லப்பாண்டியும் வந்துட்டு கிளம்பி இங்க ராஜாங்கத்த பார்க்கறதுக்காக இங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு கருப்ப கூட்டிட்டு, இங்க போஸ் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த எந்த இடத்துல வந்துட்டு கார் இடிச்சுட்டு போனானோ, அந்த இடத்துல இங்க இங்க சேது வந்துட்டு கருப்ப கூட்டிட்டு வந்து நிக்கிறாரு. அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துட்டு, "மாப்பிள இந்த இடத்துக்கு ஏன் மாப்பிள கூட்டிட்டு வந்த இப்போ?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இல்ல மாமா, அப்பா வந்துட்டு இந்த இடத்துல தான் கார்ல இடிச்சுட்டு போயிருக்கானுங்க. அப்பா இதுவரைக்கும் இந்த கல்லு மேல தான் வந்துட்டு விழுந்திருக்காரு." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு இங்க கருப்புகிட்ட சொல்ல, உடனே இங்க கருப்பு வந்துட்டு, "சரி மாப்ள யார் இடிச்சுட்டு போனா சொல்லு. நமக்கு எப்படி தெரியும்? யாராவது பார்த்தாங்களா இங்க இருந்தவங்க? யார் இடிச்சுட்டு போனாங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கருப்பு வந்துட்டு சேதுவ பார்த்து கேட்க, அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க கருப்புகிட்ட வந்துட்டு, "இல்ல மாமா, இந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்துட்டு என்கிட்ட சொன்னாரு. இந்த ஊர்ல அந்த வயல்ல வேலை செய்றாருல்ல, அவரு தான் வந்துட்டு அப்பாவ இங்க கார்ல மோதும்போது, அவரு தான் வந்துட்டு இந்த கார் வரும்போது, இந்த கார் யார் ஓட்டிட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி, அவரு பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஊர்ல இருந்த ஒருத்தரு நான் அப்பாவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது, அவரு என்ட்ட சொன்னாரு மாமா. அதனால அதனால அந்த வயல்ல வேலை செய்றவர்கிட்ட நம்ம கேட்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேதுவும் கருப்பும் வந்துட்டு அங்க பக்கத்துல வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட போய் கேட்க போறாங்க. அப்பதான் இங்க சேதும் கருப்பும் போயிட்டு வயல்ல வேலை செஞ்சிருந்த அந்த வயசான ஒருத்தர்கிட்ட போயிட்டு இங்க சேதுவும் கருப்பும் பேசுறாங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "ஐயா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க உண்மைய மட்டும் சொல்லணும். இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராம நான் பார்த்துக்கிறேன். காலையில அமைச்சர் ராஜாங்கத்த வந்துட்டு கார்ல இந்த இடத்துல இடிச்சுட்டு போனாங்க. அத வந்து நீங்க பார்த்ததா சொன்னாங்க. அந்த கார் ஓட்டிட்டு வந்தவன் யார் என்ன சொல்லி நீங்க பார்த்தீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் கருப்பும் அந்த வயசானவர பார்த்து கேட்டதுக்கு, அப்பதான் அவரும் வந்துட்டு, "ஆமா தம்பி, நீங்க சொன்ன மாரி காலையில வந்துட்டு அமைச்சர் ராஜாங்கய்யாவ ஒரு வெள்ள கலர் கார் வந்துட்டு இடிச்சுட்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் அமைச்சர் ராஜாங்கய்யாவும் அடிபட்டு கீழ விழுந்துட்டாரு. அந்த கார் வந்த வேகத்துக்கு அமைச்சர் ராஜாங்கய்யாவ தெரியாம இடிச்ச மாரி தெரியல தம்பி. யாரோ தெரிஞ்சு தான் வந்துட்டு அந்த கார்ல இடிச்சாங்க. நான் 2 பேரையும் வந்துட்டு பார்த்தேன். உள்ள 2 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க காருக்குள்ள." அப்படிங்கிற மாரி இங்க போஸோட ஃப்ரெண்டையும் பார்த்த மாரி அந்த வயல்ல வேலை செஞ்ச அந்த வயசானவர் வந்துட்டு இங்க சேதுகிட்ட சொல்றாரு. உடனே இங்க சேது வந்துட்டு, "ஐயா அந்த கார் ஓட்டிட்டு வந்த 2 பேரும் வந்துட்டு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடையாளம் சொல்ல முடியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது அந்த வயசானவர பார்த்து கேட்டுட்டு இருக்க. அப்பதான் அவரும் வந்துட்டு, "இல்ல தம்பி எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்துட்டு அந்த 2 பசங்க தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தன் மட்டும் வந்துட்டு கார் ஓட்டிட்டு வந்தவன் வெள்ள கலர்ல சட்டை போட்டிருந்தான் தம்பி." அப்படிங்கிற மாரி இங்க வயசானவர் வந்துட்டு இங்க போஸ பத்தின அடையாளம் வந்து சேதுகிட்ட சொல்ல, உடனே இங்க சேது வந்துட்டு சந்தேகப்பட்டு உடனே கருப்புகிட்ட பேசுறாரு. "மாமா அப்படி யாரு அப்பாவுக்கு எதிரியா இருக்கும்?" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு கருப்ப பார்த்து கேட்க, அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு வெள்ள கலர் சட்டை போட்டிருந்தான், தாடி வச்சிருந்தான் அப்படிங்கிற மாரி இவரு சொல்றாரு. ஒருவேள அந்த கட்சிக்காரன் வந்துட்டு நீதிமானா இருக்குமோ அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இல்ல மாமா, அவனா இருக்க வாய்ப்பில்ல. அவன தான் போலீஸ் பிடிச்சுட்டு போயிட்டாங்களே! அவன் வரதுக்கு வாய்ப்பில்ல மாமா." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு கருப்புகிட்ட சொல்ல, அப்பதான் இங்க கருப்பு வந்து யோசிக்கிறாரு. "மாப்பிள ஒருவேள அவன் இல்ல அப்படின்னா, மாமா மேல கடுப்புல இருக்க ஒரே ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வீட்ட விட்டு தொரத்துன போஸா தான் இருக்கும். போஸ் மட்டும் தான் இப்போதைக்கு மாமா மேல கோவத்துல இருந்திருப்பான். ஒருவேள போஸ் எதனா பண்ணியிருப்பானா மாப்பிள. போஸ் ஊர் அன்னைக்கு வீட்லருந்து வெளிய போகும்போது வெள்ள கலர் சட்டை தான மாப்பிள போட்டிருந்தான். போஸும் வந்துட்டு தாடி வச்சிருப்பான். எனக்கு என்னமோ இந்த பெரியவர் சொல்ற மாரி இந்த விஷயத்த போஸ் பண்ணியிருப்பானோன்னு தோணுது மாப்பிள." அப்படின்னு மாரி சொல்லும்போது, உடனே இங்க சேதுக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. "மாமா எனக்கு போஸ் பண்ணியிருப்பானான்னு தோணல. ஆனா இருந்தாலும் அந்த பெரியவர்கிட்ட அந்த போஸோட ஃபோட்டோ வந்து காமிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சேது வந்துட்டு என் கருப்புகிட்ட, "போஸோட ஃபோட்டோ இருக்கா மாமா?" அப்படின்னு மாரி கேட்கிறாரு. அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு, "மாப்பிள என் ஃபோன்ல இருக்கு மாப்பிள. போஸோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, இங்க கருப்பும் வந்துட்டு அந்த போஸோட ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு அந்த பெரியவர்கிட்ட காமிக்கிறாரு. அப்பதான் அந்த பெரியவரும் வந்துட்டு கருப்பு ஃபோன்ல காமிச்ச ஃபோட்டோவ பார்க்குறாரு. ஃபோட்டோவ பார்த்தது பிறகு அந்த பெரியவர் சொல்லிறாரு, "தம்பி இந்த பையன் தான் தம்பி. இந்த பையன் தான் வந்துட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு அமைச்சர் ராஜாங்கய்யாவ கார்ல இடிச்சுட்டு போனவன்." அப்படிங்கிற மாரி அந்த பெரியவரும் வந்துட்டு இங்க போஸோட ஃபோட்டோ பார்த்த உடனே சொல்லிறாரு. இத பார்த்த உடனே இங்க சேதுக்கு வந்துட்டு கோவம் வந்துருது. உடனே இங்க சேது கருப்புகிட்ட, "பாத்தியா மாமா போஸ் என்ன வேலை பண்ணியிருக்கான்ட்டு. அப்பாவோட உயிரையே வந்து எதுக்கு பார்த்துக்கிறான் அவன். இதுக்கு மேலயும் வந்துட்டு அந்த போஸ சும்மா விடக்கூடாது மாமா. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி இங்க சேது கோவத்திலே பேச, அப்பதான் இங்க கருப்பு வந்துட்டு, "மாப்பிள அவன எங்க போய் என்னன்னு தேடுவ? அவன் எங்க இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மாமா இந்த போஸ் பையன் வந்துட்டு வீட்ல இருந்து வெளிய துரத்தி விடுறதுக்கு இதுதான் மொத தடவையா. அந்த போஸ் பையன்ல எப்பயும் வீட்ல இருந்து வெளிய துரத்தும்போது அவன் எப்பயுமே போயிட்டு அவன் கூட்டாளி வீட்ல தான் இருப்பான். அவன் கூட்டாளி வீட்லயே பார்த்தா அவன் அங்க இருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சிரும் மாமா." அப்படிங்கிற மாரி இங்க எல்லா விஷயத்தையும் வந்துட்டு போஸ் தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி தெரிஞ்ச சேது வந்துட்டு இங்க போஸ கை காலமா பிடிக்கலான்ட்டு இங்க போஸோட கூட்டாளி வீட்டுக்கு வந்துட்டு இங்க கருப்பு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி அது மட்டும் செல்லப்பாண்டி வந்துட்டு பதறி போயிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் வராங்க. இங்க ஹாஸ்பிட்டல் உள்ளயும் வந்துட்டு
இங்க செல்லப்பாண்டியும், தமிழ்ச்செல்வி வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு இங்க செல்லப்பாண்டி, தமிழ் வராங்க. உடனே இங்க தமிழ்ச்செல்விய பார்த்த சாவித்திரி வந்துட்டு, தமிழ்ச்செல்வி பார்த்த உடனே கோவப்பட்டு, "நில்லுடி! இப்ப நீயும் உங்க அப்பனும் வந்துட்டு எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு உங்களால ஆனது போதாதா? எங்க அண்ணனுக்கு இப்படி ஆனது காரணமே வந்துட்டு நீயும் உன் குடும்பமும் தான்டி. இப்படி ஒரு காரியத்த பண்ணிட்டு எப்படிதான் திரும்பவும் எங்க அண்ணன பார்க்கணுன்ட்டு உனக்கு தோணுதோ தெரியல. முதல்ல இங்கருந்து வெளிய போடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சாவித்திரி உடனே ஈஸ்வரிய பார்த்து சொல்லிர்றாங்க. "மதனி, இவள ஏன் இங்க விடுறீங்க? இவள முதல்ல வெளிய தொரத்துங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஒரு பக்கம் சாவித்திரி வந்துட்டு இங்க தமிழ பார்த்த கோவத்துல இங்க தமிழ பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க தமிழ் வந்துட்டு அழுதுட்டே வந்துட்டு இங்க மோகனாண்ட கேட்டுட்டு இருக்காங்க. "அத்த என்னாச்சு அத்த மாமாக்கு? மாமா நல்லா இருக்காரா? மாமா இப்ப எப்படி இருக்காரு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "மாமா எப்படி இருந்தா உனக்கு என்னாடி? முதல்ல வெளியில போ நீ. நீ எதுக்கு இங்க வந்த? நல்லா இருந்த மனுஷன இப்படி படுக்க வச்சுட்டீங்களே குடும்பமா சேர்ந்து." அப்படிங்கிற மாரிலாம் இந்த ஒரு பக்கம் ஈஸ்வரிய வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல தமிழ பார்த்த உடனே கோவத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் தமிழ பார்த்த உடனே எல்லாரும் பேசிட்டு இருக்க. இந்த ஒரு பக்கம் ஒரு வழியா இங்க போஸும் கருப்பும் வந்துட்டு இங்க போஸோட கூட்டாளி வீட்டுக்கு வந்துர்றாங்க. அங்க வரும்போது தான் அந்த கார் வந்துட்டு வெள்ள கலர் கார் வெளிய நிக்குது. "மாப்பிள ஒருவேளை இந்த காரா இருக்குமா?" அந்த பெரியவர் வந்துட்டு வெள்ள கலர் கார் சொன்னாரு. "இந்த காரா இருக்கும்னு நெனைக்கிறேன் மாப்பிள. நீ வா உள்ள போய் பார்க்கலாம்" அப்படின்ட்டு உள்ள போயிட்டு இங்க போஸோட கூட்டாளி வீட்டுக்குள்ள போகும்போது தான் இங்க போஸோட ஃப்ரெண்டும் வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது, உடனே இங்க சேது வந்துட்டு வேகமா போயிட்டு இங்க போஸோட ஃப்ரெண்டையும் வந்துட்டு சட்டைய புடிச்சு மேல தூக்குறாரு. மேல தூக்கிட்டு வெளிய வந்து இழுத்துட்டு வராரு. வெளிய இழுத்துட்டு வந்துட்டு இங்க போஸோட கன்னத்துல 2 அடி அடிச்சுட்டு, கூட இருந்த போஸோட ஃப்ரெண்ட் கன்னத்துலயே வந்துட்டு இங்க சேது 2 அடி அடிக்கிறாரு. உடனே இங்க போஸ் வந்துட்டு போதையிலே சேதுவ பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு நான் இங்க வந்து அடிச்சிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "ஏன்டா எங்க அப்பா உன்ன என்னடா பண்ணாரு? உன்ன வீட்ல இருந்துட்டு நீ தப்பு பண்ணதுக்கோசரம் வெளிய தொரத்துனாரு. உன்ன சின்ன வயசுல இருந்து அவரு வளர்த்தாரு. அவர் வளர்த்தத கூட யோசிக்காம, அவர் உயிரே வந்து எடுக்க துணிஞ்சுட்டல நீ. கார் எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பா மேல ஏத்திட்டு, இப்ப எங்க அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டல நீ. அந்த மனுஷன் சிங்கம் மாரி இருந்தாரா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல அவரு முடியாம படுத்துட்டு இருக்காரா, இது காரணமே நீ தானே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது கோவப்பட்டு கண் கலங்கின மாரி இங்க போஸ பார்த்து மிரட்டிட்டு இருக்க. உடனே இங்க போஸ் வந்துட்டு, "அண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. என்னண்ணா ஆச்சு பெரியப்பாக்கு?" அப்படிங்கிற மாரிலாம் தெரியாத மாரி இங்க போஸ் கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு திரும்பவும் கன்னத்திலே அடிச்சு, "டேய் தெரியாத மாரி நடிக்காதடா போஸு. நீ தான் வந்துட்டு இந்த வேல பண்ணியிருப்பேன்னு நல்லாவே தெரியும். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நடிக்காத போஸு." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு மிரட்டவும், உடனே இங்க போஸ் வந்துட்டு, "இல்லண்ணே எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. என்ன ஏன்னா வந்து அடிச்சிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க போஸ் வந்துட்டு போதையிலே பயத்துல வந்துட்டு தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கோம். உடனே இங்க சேது வந்துட்டு கருவிகிட்ட, "மாமா இவனுக்கு இப்படி காமிச்சா சரிப்பட்டு வராது. அந்த கட்டைய எடு மாமா." அந்த கட்டைய எடுத்து இதோ நிக்கிறானே போஸோட ஃப்ரெண்டு, "இவன புடிச்சு வாங்க மாமா. இவன அடிச்சா தான் வந்துட்டு உண்மைய சொல்லுவான். இவன போஸ் அடிச்சா இவன் இன்னும் வாயே தொறக்க மாட்டான்." அப்படின்ட்டு இங்க கருப்பு வந்துட்டு கட்டைய எடுத்து வந்து இங்க போஸோட ஃப்ரெண்ட வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சிட்டு இருக்கும்போது தான் இங்க வலி தாங்க முடியாம அந்த போஸோட ஃப்ரெண்டு வந்துட்டு உண்மைய சொல்லிர்றான். "எங்கள விட்டுருங்கண்ணே. எனக்கு எதுவும் தெரியாது. போஸ் தான் வந்துட்டு உங்க அப்பாவ பழி வாங்கணுன்ட்டு என் கார எடுத்துட்டு போயிட்டு உங்க அப்பா மேல ஏத்திட்டானே. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. எல்லாமே வந்துட்டு போஸ் தான் பண்ணான்." அப்படிங்கிற மாரி இங்க அடி வாங்குனோனே இங்க வலியில வந்துட்டு இங்க போஸோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிர்றான். உடனே இங்க சேதுக்கும் கருப்புக்கும் கோவப்பட்டு, "மாப்பிள இவனுங்கள அப்படியே விடக்கூடாது. இவனுங்க 2 பேரையும் அப்படியே ஹாஸ்பிட்டல் அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு வாங்கிட்டு அங்கேயே வந்து போலீஸ்ல புடிச்சு குடுத்துறோம் மாப்பிள." அப்படின்னு சொல்லும்போது, இங்க சேது வந்துட்டு, "இல்ல மாமா இந்த போஸ் பையல வந்துட்டு உயிரோட விடக்கூடாது. இவன் எங்க அப்பாவே வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இவன நான் விடமாட்டேன் மாமா." அப்படிங்கிற மாரி இங்க சேது திருப்பி திருப்பி கோவப்பட்டு இங்க போஸ புடிச்சு அடிக்க, "மாப்பிள போஸ் எதுவும் பண்ணிறாத மாப்பிள. நீ அவன எதனா பண்ண போய் உன் வாழ்க்கை வந்துட்டு இதுல வீணாயிடும் மாப்பிள. நீ கூட்டிட்டு வா. அவன போலீஸ்ல வந்து புடிச்சு குடுப்போம். ஹாஸ்பிட்டல் மொதல்ல இவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சு புடிச்சு குடுப்போம்னு" சொல்லிட்டு இங்க கருப்பு வந்துட்டு இங்க சேதுவ சமாதானப்படுத்தி இங்க போஸோட ஃப்ரெண்டையும் வந்துட்டு கூட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல இங்க ராஜாங்க இருக்கிற இடத்துக்கு எல்லாருமே இருக்கும்போது, அப்பதான் இங்க கருப்பும் சேது வந்துட்டு இங்க போஸோட ஃப்ரெண்டையும் வந்துட்டு சட்டைய புடிச்சு இழுத்துட்டு வராங்க. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க சேதுவ பாக்குறாங்க. சேதுவும் கருப்பும் இப்ப எதுக்கு போஸ வந்து இழுத்துட்டு வராங்க. கூடவே வந்துட்டு அவன் கூட்டாளி கூட்டின்னு வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி பதறி போயிட்டு ஓடி வந்துட்டு இங்க சேதுவ பார்த்து கேட்கறாங்க. "என்ன சேது இப்ப எதுக்கு போஸையும் இப்படி இழுத்துட்டு வர?" அப்படின்னு கேட்கும்போது, இங்க சேது வந்துட்டு அப்பதான் போஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காரு. "எங்க அப்பா இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அதுக்கு காரணமே வந்து இந்த போஸ் தான். இவன் தான் வந்துட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு அப்பா மேல ஏத்தியிருக்கான்." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு போஸ் வந்துட்டு இங்க ராஜாங்க மேல கார் ஏத்துனத பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல, இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரி வந்து ஒரு பக்கம் கோவப்பட்டு இங்க போஸோட கன்னத்திலே அறையிறாங்க. "ஏன்டா போஸு என்ன காரியம்டா பண்ண பார்த்த நீ? என்னதான் இருந்தாலும் அவரு உங்க பெரியப்பாடா. உங்க பெரியப்பாவே வந்துட்டு இந்த நிலைமைக்காடா பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி இங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு போஸ் மேல கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு அங்க இருந்த அப்பதான் வந்துட்டு இங்க போஸ பார்த்துட்டு, "ஏன்டா போஸு என் பையன் ராசாங்கம். நீ நல்லா இருக்கணும்னு தானே உனக்கு 2 தொழில் அமைச்சு குடுத்தான். அந்த தொழில கூட வந்துட்டு உன்னால ஒழுங்கா பார்க்க முடியாம, உனக்கு நல்லது பண்ண பார்த்தேன். என் பையன் ராசாங்கத்த இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிறியாடா?" அப்படிங்கிற மாரி இந்த ஒரு பக்கம் அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இங்க சன்னாசி வந்துட்டு, "இப்படி ஒரு விஷயத்த பண்ண இவன எப்படி செய்து உயிரோட விட்டு வச்சிருக்க? இப்பவே விடு இவன உண்டுல்ல பண்ணிர்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லவும், அப்பதான் இது எல்லாத்தையும் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி, மோகன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க எல்லாருமே இங்க போஸ் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானே அப்படிங்கிற மாரி இங்க போஸ புடிச்சு அடிச்சு திட்டிட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்துட்டு இங்க போலீஸும் வந்துடுறாங்க. இங்க போலீஸ் வரவும் இங்க சன்னாசிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க.
அப்பதான் இங்க சன்னாசியும் வந்துட்டு இங்க போலீஸ் கிட்ட போஸ பத்தி சொல்லிறாரு. எங்க அண்ணன் ராஜாங்க மேல கார் ஏத்துனவன் அதோ நிக்கிறானே என் பையன் போஸ் தான். இவன பையன் சொல்ல கூட எனக்கு வாய் கூசுது. இவன அரெஸ்ட் பண்ணி உள்ள அடைச்சு வைங்க. இவன் 2வது வெளியிலயே வரக்கூடாது. இப்படியாப்பட்டவன்லாம் வெளிய வரக்கூடாது அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி ஒரு சைடு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு சட்டைய புடிச்சு 2 அடி கன்னத்திலே அறைஞ்சு இங்க போலீஸ் கிட்ட வந்துட்டு இங்க போஸ விட்டுறாரு. அதுக்கப்புறம் இங்க போலீஸ் வந்துட்டு இங்க போஸோட ஃப்ரெண்டையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பக்கம் போலீஸ் வந்துட்டு இங்க போஸ அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல ராஜாங்கத்த பார்த்துட்டு வெளிய வராரு. வெளிய வந்துட்ட பிறகு இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு அமைச்சர் ராஜாங்க ஐயா நல்லா இருக்காரு. யாரும் வந்துட்டு ரொம்ப பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் வந்துட்டு சொல்லவும், அப்பதான் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு நிம்மதி வருது. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கத்த இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளான போஸ வந்துட்டு இங்க போலீஸும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க.